ஜார்ஜ் சோரஸும் அவருடைய லீலைகளும் அப்படின்னு ஒரு புக் நம்ம எழுத ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அன்லிமிட்டடா போகும் பேஜஸ் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஏன் அப்படின்னா, இந்த ராபர்ட் ஃபிக்கோ அவர்கள் இருக்கிறார் இல்லையா, மே 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அசாசினேஷன் அட்டெம்ப்ட் நடந்தது இல்லையா, அது ஒரு பர்டிகுலர் நபர் இவர் ஆட்சி சரியில்லை அப்படிங்கிறத அவர் சுட்டு தான் சொல்றாரு. ஆனா வந்து இது அவரோட தனிப்பட்ட முடிவு இல்லை. இங்க இருக்கக்கூடிய ஆன்டி கவர்மெண்ட் மீடியாஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க என்ஜிஓஸ் மாதிரி அவங்களாம் சப்போர்ட் பண்ணி ஃபண்டிங் கொடுத்து இது போல ஒரு நபரை பிடிச்சி கொண்டு வந்து இப்படி செய்ய வச்சுக்கிறாங்க. நான் மன்னிச்சிடுறேன், ஆனால் இது ஒரு வார்னிங் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு வீடியோ வந்தது இல்லையா, ஸோ அதில் வந்து சொல்லும் போது இது வந்து தெரிய வந்திருக்கு. அந்த ஜார்ஜ் சோரஸின் லீலைகளை இதுவும் ஒரு லீலை அப்படிங்கிறது போல ஒரு தரப்புல தான் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு என்னென்ன வேலைகள் அவர் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா, அந்த தெய்வ தூதர். ஏன்னா அவர் வந்து அவ்வளோ நல்லவர், தங்கமான மனிதர். இந்தியாவுக்கு எத்தனை நல்லது செஞ்சுக்கிறான்னு தெரியுங்களா? அடே அப்பா, லிஸ்ட் கணக்கு போட்டிங்கன்னா அடங்காது. ஸோ அதுபோல ஒரு லீலைகளை இதுவும் ஒரு பக்கம். எப்படி ராபர்ட் ஃபிக்கோ அவர்களை வழிக்கு கொண்டு வருவது, ஜார்ஜ் சோரஸின் லீலைகள் அப்படின்னு சொல்லி போட்டு எழுத ஆரம்பிச்சாங்கன்னா அது ஒரு வரும் இல்லையா. ஸோ அது போல வந்து மிரட்டல் விட்டுருக்கிறாரு ஃபிக்கோ அவர்கள், இது போல வார்னிங் கொடுக்குறேன், இது போல இன்னொரு தடவை செய்யாதீங்க அப்படிங்கிறது போல. பார்ப்போம், இதுக்கப்புறம் வரப்போறாரு, எல்லாம் ரெடி ஆயிட்டாரு, இன்னும் சில வாரங்கள்ல பதவிக்கு வந்துருவாரு. திரும்பி ஆஃபீஸ்க்கு வர ஆரம்பிச்சிட்டாருன்னா என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன மாதிரியான காய் நகர்வுகள் ஸ்லோவாக்கியால இருந்து நடக்க போகுது, இல்ல அவர் அடி பணிஞ்சிருவாரா, உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுங்க, எல்லாம் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணிங்க அப்படிங்கிறதோட சொல்லிடுவாரா, இல்ல திரும்பவும் அவரோட கெடுபிடிகளை அதிகரிக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்புறம் பொலிட்டிக்கோ தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சில பல செய்திகள் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, மேக்ரான் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, பிரான்ஸோட அதிபர், அவர் தரப்புல இருந்து சொன்னதான் சொல்லப்பட்டது, எங்க பைடன் அவர்களே நம்மளோட ராணுவ வீரர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, உக்ரைனுக்கு வந்து சொல்லி கொடுக்குற ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்சர்ஸை வந்து அனுப்புறதுக்கு ஒரு ரெடி பண்ணலாங்களா அப்படிங்கிறது போல மேக்ரோன் அவர்கள் ஒரு சஜஷன் வச்சதாகவும், அதுக்கு பைடன் அவர்கள் ஐயோ வேண்டாம்ப்பா, பஞ்சாயத்து பெருசாயிரும், நம்மளே இறங்கி செஞ்ச மாதிரி இருக்கும், வேண்டாம், எஸ்கலேட் ஆகி போயிடும் அப்படிங்கிறது போல அவர் தரப்புலன்னு சொன்னதான் சொல்லப்பட்டு வருது. ஆனா இங்க மேக்ரான் அவர்கள் முடியாது, ஒரு கோலிஷனை ஃபார்ம் பண்ணலாம், அதாவது கூட்டமைப்பு. எப்படி அப்படின்னா, எந்தெந்த நாடுகள்ல இருந்து இன்ஸ்ட்ரக்டர்ஸை உக்ரைனுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறது போல ஒரு கூட்டமைப்பை உருவாக்கலாம் அப்படிங்கிறது போல பேசிட்டு இருக்கிறாராமா. இப்போ இதே போல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஜெர்மனியோட சான்சலர் இருக்கிறார்ல, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 பேர் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா மற்றவங்கள அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க மற்றவங்களே வந்து அட வேண்டாம்ப்பா பஞ்சாயத்து அப்படிங்கிறது போல அவங்க வந்து இவங்களை அரவணிக்கிற மாதிரி கொஞ்சம் அடக்கிற மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இவங்களை கன்வின்ஸ் பண்ணாங்கன்னா சரி அப்படிங்கிறதோட சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ அது பார்த்தீங்கன்னா இப்போ கண் முன்னாடி தெரியுது. அதாவது இந்த ஜெர்மன் சான்சலர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அமைதி, அதாவது உக்ரைன்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து சண்டை பிடிக்கிறது அது இதுன்னெல்லாம் எதுவும் பிடிக்கல அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உக்ரைனுக்கு அமைதி கொண்டு வர்றது அப்படிங்கிறது சும்மா வெள்ளக்குடி காட்டிட்டு போய் சண்டை அடிச்சா மட்டும் அங்கே அமைதி வந்துடாது, அதுக்கு சில நடவடிக்கைகள்லாம் இருக்கு, அதுபடி செய்யணும் அப்படிங்கிறது ஜெர்மன் சான்சலர் அவர்கள்ட்ட இருந்திருக்கு. ஸோ இந்த பிரான்ஸோட அதிபரும் அவங்க சொல்றதை வச்சு கேட்கும்போது ஓரளவில் நம்மளால சிங்க் ஆயிக்க முடியுது. ஒரு கோலிஷன் அமைதான் போது போல இருக்குது. இப்போ எப்படின்னா, நாட்டோவில் மொத்தம் 32 நாடுகள் இருக்கு. இப்போ ஒரு நாட்டுக்கு 1000 பேர்னு ஓட்டோம்னாலே 32,000 பேர் வந்தாச்சு. ஸோ என்ன ஆச்சு, 32,000 பேர் தான் மொதல் குரூப்பா சொல்லி கொடுக்கறதுக்குங்க உக்ரைனுக்குள்ள அனுப்பி விட்டோம்னா அவங்க போய் சொல்லி கொடுத்து ஏன்னா எப்படி வேலை செய்யறாங்க அப்படிங்கறத இந்த கமாண்டிங் நின்று பார்த்துக்கலாம் இல்லையா. இது போல வேலைகள் அங்க நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ளேயே இருக்கக்கூடிய வீரர்களுக்குள்ள சண்டை நடக்குது. இது எதுக்கு அப்படின்னா, இவன் யாருடா வந்து சும்மா இம்சம் பண்ணிட்டே இருக்கிறான், நம்மளுக்கு வந்து அப்படி பண்ணி இப்படி பண்ணுன்ட்டு சும்மா பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்குது அப்படிங்கிறதோட அவங்களுக்குள்ளேயே சண்டை. என்னன்னு பார்த்தா இங்கிலீஷ் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது, பிரெஞ்சில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீ லீஜனுங்க. இந்த இன்ஸ்ட்ரக்டர் வேற, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது நீங்களா, புரியுதுங்களா. ஆனால் இன்ஸ்ட்ரக்டர் ஓகேங்களா. இப்போ அந்த நபரில் அங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போது அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உக்ரைனியர்கள் அவங்க ஒத்துக்குவாங்களா, அவங்க நாட்டுக்காக அவங்க போராடுறாங்க, அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் தலைமையாக இருக்கணும், வேற யாரோ ஒருத்தங்க தலைமை தாங்கி உள்ள இருக்கிறவங்க அடிக்க சொன்னா எப்படி அடிச்சுக்குவாங்க. இது ஏதோ எனக்கு வேர்ல்டு வார் 2ல நடந்தது இல்லையா, அது போல இருக்குது. ஏன்னா நம்ம நாட்டில் வந்து ஆண்கள்லாம் வந்து 2ஆம் உலகப் போருக்கு 1ஆம் உலகப் போருக்கு கூப்பிடல அப்படின்னா, போகலை அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்தது அந்த டைம்ல. எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆண்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பலவந்தமாக பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ அதே ஒரு விஷயந்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உக்ரைனில் நடக்குது. பார்க்கும்போது தெரியுதுங்களா, பலவந்தமாக பிடிச்சிட்டு போகிறாங்க. ரெண்டும் மேட்ச் பண்ணிக்கோங்க, நம்ம எப்படி கஷ்டப்பட்டுருப்போம் அப்படிங்கிறத இப்போ உக்ரைனில் பிடிச்சிட்டு போகிறாங்க இல்லையா, அதை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் 2ஆம் உலகப் போரில் நம்மளை எப்படி துன்பப்படுத்தியிருப்பாங்க, நம்மளோட
முன்னோர்களையும் இப்படி தான் பிடிச்சிட்டு போனாங்க. விருப்பம் இல்லாத நபர்களை இப்படி தான் பிடிச்சிட்டு போனாங்க அப்படிங்கிறது போல் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிய வரும். இப்போ அதே போல ஒரு சூழல் அங்கே இருக்குது. நம்மளுக்கு கமாண்டிங் கொடுக்கறது யாராக இருப்பாங்க? பிரிட்டிஷோட கமாண்டர்ஸ் இருப்பாங்க. ஆனால் நம்மளை பிடிச்சிட்டு போய் என்ன பண்ண நம்மளை இஸ்குவாங்க இல்லையா, அந்த இஸ்குகளை அவங்கள இஸ்கலாமன்னு பார்த்துருக்காங்க. இஸ்க முடியாமல் அவங்க திரும்பி சுட்டுட்டாங்க. மாறி மாறி அங்கே கலரியாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. பார்ப்போம் இது எந்த அளவுக்கு செட் ஆகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ இருக்கிற மக்கள்லாம் ஓரளவுக்கு படிச்சுட்டாங்க, கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிக்கிறாங்க. அப்படின்னா இது போல விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். இது உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஆனால் இந்த ரொமேனியா பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிவெடிகளை போய் சுச்சான்னு சொன்னோம் இல்லையா, இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பேர் அதில் மாட்டி அடிபட்டு சில நபர்கள் இறந்துட்டாங்க, சில நபர்கள் காயமடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு வீடியோ பதிவுகளாக வந்துட்டு இருக்கு. அந்த இடம் தான், அதை சும்மா ஒரு சீன் மட்டும் தான் உங்களுக்கு காட்டுறேன், பிகாஸ் அது பிரச்சனையாயிரும். ஆனால் உக்ரைன் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் நடிப்புங்க, ஃபுல்லாக ஃப்ராடு. இந்த ரஷ்யா இருக்கிறாங்கல்ல அவங்களே இது போல் நடிச்சு உக்ரைன் மேலே நடிச்சு பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏங்க வாலண்டரி மொபைலைசேஷன் நடக்குது? உங்கள் நாட்டில் இருக்கிற குடிமக்கள்லாம் வாங்கன்னு சொன்னால் அவங்க பாட்டுக்கு வந்துருவாங்க இல்லையா அப்படின்ற கேள்விகள் வருது. பட் இருந்தாலும் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்கிறாரு, நம்ம கேட்டுக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. இப்போ வந்து பைடன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் இல்லையா, பிரான்ஸோட தரப்பில் இது போல் நாடுகள்லாம் படை வீரர்கள் அனுப்பலாம், அதாவது சொல்லிக் கொடுக்கறதுக்காக அனுப்பலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து பைடன் அவர்கள் ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்றதுக்கான காரணங்கள் வர ஆரம்பிச்சிருக்குது. நான் நேற்றுக்கு வெனிசுலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ கியூபாக்கு தான் இந்த போர்க்கப்பல்கள்லாம் போயிட்டு இருக்கு. போர்க்கப்பல்கள் அது கூடயே ஒரு அணுசக்தியால் இயங்கக்கூடிய சப்மரைன்ஸும் சேர்த்து அனுப்பிச்சு வச்சுக்கிறாங்க ரஷ்யா. ஸோ அது நிறைய ஆயுதங்கள்லாம் இருக்கும், அது வந்து கியூபாக்கு போகும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஏன் எஸ்பெஷலாக கியூபாக்கு போனாலே கண்டிப்பாக வெனிசுலாக்கு போகும், அதில் மாற்றக்கருத்து இல்லை. பட் ஆனால் ஏன் கியூபாக்கு எஸ்பெஷலாக போகுது அப்படின்னா, கியூபாவோட ஒரு பகுதி பல நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத ஒரு நபர்களுக்காக கியூபாவில் ஒரு பகுதி இருக்குது குவாண்டமோபேன்னு சொல்லிட்டு. அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சிறைச்சாலை இருக்குது. அதனால வந்து பேஸாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கியூபாவும் அமெரிக்காவும் ஒரு நண்பர்களாக தான் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஸ்பெயினோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்ததுன்னு நினைக்கிறேன் கியூபா. அந்த ஸ்பெயின் கிட்டேருந்து விடுதலை வாங்கினதுக்கப்புறமா கொஞ்ச நாள் வந்து நான் உங்களை பார்த்துக்கிறேன், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படிங்கிறது போல் அமெரிக்காவோட கண்காணிப்புக்கு கீழே அவங்க பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? கழுகு போல் பார்த்துட்டு இருந்தாங்க கியூபாவை. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாண்டமோபே இந்த இடத்துலலாம் அமெரிக்காவோட பேஸ் இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே கியூபா வந்து பஞ்சாயத்தாச்சு, நாங்கள் விடுதலை வேணும், நாங்கள் தனியாகவே இருந்துக்கிறோம், கம்யூனிஸ்டாக மாறிச்சு, ஏகப்பட்ட அக்கப்போர்கள் நடந்தது. அப்படி நடக்கும்போது அந்த குவாண்டமோபேலேருந்து கிளம்புங்க, அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சுல அப்படிங்கிறோட சொன்னாங்க. முடிஞ்ச காலி பண்ணி தான் பாரு. இந்த ஒரு விஜய் படம் ஞாபகம் இருக்குங்களா? பாவம் ஒரு நபர் வந்து வாடகை கூட்டிருப்பாங்க, அங்கே வந்து உட்காந்துட்டு இல்லாத அக்கப்போரெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, டிட்டோ அப்படியே இங்கே வச்சுக்கலாம். ஏன்னா இந்த சிறைச்சாலை வந்து பார்த்தீங்கன்னா அறிவம் தெளிவோம்னு நினைக்கிறேன், அதில் கிளியராக போட்டிருப்பாங்க. அந்த சேனலில் இருக்கக்கூடிய ஒரு பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த குவாண்டமோபேல அந்த ஜெயிலில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோ இருந்துச்சுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தராது, இப்போ போடல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டது அந்த சேனலில். ஸோ வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த குவாண்டமோபேல என்னென்ன அழிச்சாட்டியங்கள், அதாவது நல்வழிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அங்கே இருக்கிற மக்களை மேற்குலக நாடுகள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது போல வேலைகள்லாம் அங்கே நடந்துட்டு இருந்தது. இந்த குவாண்டமோபேல இப்போ வரைக்கும் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நான் மேப்பில் காட்டுறேன், உங்களுக்கு எக்ஸாக்டாக புரியும் அது யாரோட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அதை லிபரேட் பண்ணலாம். ஏன்னா ரஷ்யா வந்து ஒரு பகுதி ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க, அதுலேருந்து நீங்கள் வெளியே போங்க அப்படிங்கும்போது கியூபாக்கும் இருக்கு இல்லையா, நீங்கள் காலி பண்ணி தான் பாரு அப்படிங்கிறதோட இருக்கிற அமெரிக்காவுக்கு இப்போ காலி பண்ணுறேன் பாரு, உனக்கு காலி பண்ணி வைக்கிறேன் பாருன்னு ரஷ்யாவோட ஆயுதங்களை பயன்படுத்தி அமெரிக்காவோட நிலைகளை தாக்கலாம் இல்லையா. ஏன்னா அதிகமான அது ஒரு நேவல் பேஸு, ஸோ அதிகமான போர்க்கப்பல்கள்லாம் அங்கே இருக்கும், அதிக சேதத்தை ஏற்படுத்திடலாம். இப்போ ரஷ்யா வேற நம்ம அந்த நேவல் போட்டுகளை பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அது போல் பயன்படுத்துகிறாங்க. அப்படிங்கும்போது மிகப்பெரிய இழப்புகளை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்திடலாம். எந்த அளவுக்கு சேதம் ரஷ்யாக்குள்ளே நடக்குதோ அதே போல் சேதம் அமெரிக்காவுக்கும் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இப்போ அந்த மேப்பில் காட்டினா அந்த பகுதி எங்கே இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அமெரிக்கா கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா கியூபா, ஆக்சுவலாக குவாண்டமோபே. ஸோ இந்த பர்டிகுலர் பகுதி, குறிப்பாக இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அமெரிக்காவோட நேவல் பேஸாக இருக்கும். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் யூஎஸோட நேவல் ஹாஸ்பிட்டல்லாம் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு, ரெண்டாவது இங்கே ஒரு ஏர்பேஸ் வேறு வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தாக்குதல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பயங்கரமான இழப்புகள் வந்து கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு ஏற்படும். அதாவது அமெரிக்காவோட இருக்கிறது இல்லை, அமெரிக்கா இதோட முடிஞ்சிருந்து ஃப்ளோரிடா எங்கே இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நாடு தான் கியூபா. அந்த நாட்டோட பகுதியில் இருக்கிறதா இந்த குவாண்டமோபே. இந்த குவாண்டமோபேல இருக்கக்கூடிய பகுதிகளை தான் அமெரிக்கா நேவல் பேஸாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு பக்கத்தில் இப்போ ரஷ்யாவோட ஆயுதங்கள்
கியூபாக்கு போயிருக்கு, அதாவது இந்த கவுந்தமா பேலுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். ஒன்ஸ் கியூபா இதை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அமெரிக்கா சும்மாவா இருப்பாங்க, தாக்க ஆரம்பிச்சிருவாங்கப்பா திரும்பவும் அப்படிங்கிறது போல உங்களுக்கு தோணும். அப்படி தாக்குறாங்க அந்த சென்ஸ்ல அப்படிங்கும்போது ரஷ்யாவோட ஆயுதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கியூபா கிட்ட இருக்கு, கியூபாக்கு எல்லா அதிகாரத்தையும் தர தூக்கி வீசிருங்க அமெரிக்காக்குள்ள அப்படின்ட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த பக்கத்தில் ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ எப்படி மேற்குலக நாடுகள் ஆயுதம் கொடுக்கறத வந்து மேற்குலக நாடுகள் வந்து உக்ரைனுக்கு கொடுக்கறத வந்து தடுக்காம இருக்காங்களோ ரஷ்யா, அதே போல ரஷ்யா போர்க்கப்பல்கள் கியூபாக்கு போகும்போது தடுக்காம இருக்கணும். அப்படி ஒரு வேலை செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், பெலரஸ்ல இருந்து ரஷ்ய வீரர்கள் கீழே வந்து லிவிவ் லுட்டஸ்குள்ள தடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது ரஷ்யா வந்து எஸ்கலேட் பண்ணக்கூடாது, பட் இவங்க எஸ்கலேட் பண்ண இவங்க என்ன செய்யறாங்களோ அதுக்கு ஈக்குவலான ஒரு எதிர்வினையை ரஷ்யா செஞ்சுட்டு இருக்கும்போது உலக நாடுகள் மத்தியில் அமெரிக்கா செய்யறதும் அமெரிக்காவோட நட்பு நாடுகள் செய்யறதுதான்னு தவறா இருக்கும். ஏன்னா நீங்க செஞ்சீங்க அதுதானுங்க அவங்களும் செய்யறாங்க அப்படிங்கிறது போல தானே இருக்கும். ஸோ அதை மீறி எஸ்கலேட் பண்றாங்கன்னா இது 3ஆம் உலக போர் தான், அது எல்லாத்துக்குமே தெரியும். இதை செஞ்சது அமெரிக்கா தான் அப்படின்னு வரலாற்றுல முத்துக்களால பதிக்கப்பட்டுரும் இல்லையா. அந்த ஒரு காரணத்தினால்தான் ரஷ்யாவை கோவப்படுத்தலான்னு பாக்குறாங்க. ரஷ்யாவோட அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ரொம்ப பொறுமைசாலியா இருக்கிறதுனால இவங்க செய்யறத அவர் திருப்பி செய்யறாரே தவிர அவர் எதுவும் ஜாஸ்தியா செஞ்சிட மாட்டேங்கிறாரு, அதுல தெளிவா இருக்கிறாரு. ஒன்ஸ் எஸ்கலேட் ஆகி ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கு காரணம் இவங்க தான் இன்னார்தான் அப்படிங்கிறது போல எழுதிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போட்டு பார்த்துக்கலாம், வாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல அதுக்கப்புறம் தான் அவரோட உண்மையான சுயரூபமே வெளியே தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. எது எப்படியோ எல்லாமே ப்ரோபகண்டா தான். இருதரப்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்ககிட்ட கொடுத்துக்கிறேன், இருதரப்புலையும் ப்ரோபகண்டா தான் பண்ணுவாங்க. நீங்க தான் அலசி ஆராய்ஞ்சு எது சரியா இருக்கோ எது தப்பா இருக்கோ அப்படிங்கிற முடிவுகளை எடுத்துக்கணும். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சு நான் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.